ஆசீர் பொழிந்திடுமே. பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்தே செழித்தோங்குமே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்தே செழித்தோங்குமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே. அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பின் அருள் மாறியே வாருமே. அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. தாகம் தீரவாருமே. ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளம் ஊற்றுமே. வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளம் ஊற்றுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே. அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பின் அருள் மாறியே வாருமே. அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. மாபரிசுத்த ஸ்தலமதிலே மாசில்லாத தூய சந்நிதியிலே வான்மகிமை தங்க வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோம். வான்மகிமை தங்க வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோம். வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே. அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பின் அருள் மாறியே வாருமே. அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. மேகத்திலே நான் வந்திறங்குவே மேகமே உன்னாலே வெளிப்படுவே. என்றுரைத்த தேவா ஏக திவ்யமோவா இயேசுவே இறைவா வேகம் வாருமே. என்றுரைத்த தேவா ஏக திவ்யமோவா இயேசுவே இறைவா வேகம் வாருமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரவே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரவே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே. அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பின் அருள் மாறியே வாருமே. அன்பரின்
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரத்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மதியம் 1 முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர், கிரியை நடப்பிக்கிறீர், உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர், கேட்கிற உள்ளங்களை நீர் தொடுகிறீர், நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறீர். உமக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையில் நமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். 1 பேதுரு 1 அதிகாரம் 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்ததினாலே பரலோகத்திலே நமக்கு அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாய ஒரு சுதந்திரத்தை நமக்கு அவர் வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு கர்த்தர் பேரில் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆகவே அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை நாம் அடையும் பொருட்டு தேவனாகிய கர்த்தர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று இந்த இடத்துல எழுதுகிறார். ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தவான்களுக்கென்று ஒரு சுதந்திரத்தை பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது அழியாதது, அது மாசற்றது, அது வாடாதது. அப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான சுதந்திரத்தை நாம் பெறப்போகிறோம். ஏனென்றால் கர்த்தர் மரணத்தை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். அந்த மேன்மையான பரலோக சுதந்திரத்தை நாம் பெற வேண்டுமானால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தர் பேரில் நம்முடைய நம்பிக்கை அது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அது ஒரு செத்த விசுவாசத்தை போல செத்த நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நாம் பெறுவதற்குத்தான் மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே நம்முடைய தாயின் மூலம், தாயின் வயிற்றில் நாம் பிறந்து வளர்ந்திருக்கிறோம். நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளிலே ஒரு இரவு வேளையிலே நிக்கதேமு என்று சொல்லப்பட்ட ஒரு பரிசேயன், அவன் இஸ்ரவேலுக்குள்ளே, யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய அதிகாரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவன் உம்மோடு கூட இருக்கிறார், இல்லாவிட்டால் இப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்ய முடியாது என்று கர்த்தரிடத்தில் சொல்லுவான். அதற்கு இயேசு சொல்லுவார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். நீ மறுபடி பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண மாட்டாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன் சொல்லுவான், நான் ஏற்கனவே என் தாயின் வயிற்றில் நான் உதித்து நான் பிறந்திருக்கிறேன், வயசாயிருச்சு, மீண்டும் நான் எப்படி நான் பிறக்க முடியும் அப்படின்னு கேட்பான். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுவார். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம்
3 6 வரைக்கும் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆந்தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மறுபடி பிறக்க வேண்டும். அது எப்படி பிறப்பது? ஏற்கனவே நம்ம பிறந்துட்டோம் ஒரு முறை. அதற்கு கர்த்தர் சொல்லுவார் அடுத்த வசனத்தில், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று நிக்கோதேமுக்கு சொல்லுவார். நாம் மாம்சத்திலே ஒரு முறை நாம் நம்முடைய தாய் மூலம் நாம் பிறந்திருக்கிறோம். ஆனால் ஆவியில் பிறக்க வேண்டும் என்று நிக்கோதேமுவிடத்தில் சொல்லுவார். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்போ இன்றைக்கு ஜலத்தில் பிறக்கிறது ஞானசானம், முழுகி ஞானசானம் பெற்றுக்கொள்ளுதல். ஆவியினால் பிறப்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்வது. மறுபடி பிறக்க வேண்டும், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த நம்பிக்கை எதற்கு? அந்த பரலோகத்தின் சுதந்திரத்தை நாம் அடைவதற்கு, நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மேன்மையான சுதந்திரத்தை நாம் பெறுவதற்கு நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையை நாம் அடைவதற்கு மறுபடி பிறக்க வேண்டும், ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். ஜலத்தினால் பிறக்கணும், ஆவியினால் பிறக்கணும். அது மாத்திரமல்ல, நம்மில் அநேகர் நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம் நாம் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் எழுதும் போது ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஆவியினால் மாத்திரமல்ல. 1 பேதுரு 1 அதிகாரம் 23வது வசனம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய வசனத்தினாலும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். ஜலத்தினால் நாம் பிறந்திருக்கிறோம், ஆவியினால் நாம் பிறந்திருக்கிறோம், சத்திய வசனத்தினாலும் நாம் மறுபடி பிறக்க வேண்டும். ஆகவே சத்தியத்தை கேட்கணும். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும், சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். சத்தியத்தை நம்ம கேட்கறதுனால பெரோயா பட்டணத்தாரை குறித்து அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அவங்க கர்த்தருடைய வேத வாக்கியங்களை கேள்விப்பட்ட போது, காரியம் இப்படி இருக்கிறதா என்று அனுதினமும் வேதத்தை வாசித்து அதை தியானிக்க ஆரம்பித்தார்களாம். தெஸ்ஸலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கும். அப்போ இந்த நற்குணம் ஒரு திவ்ய சுபாவம், நல்ல தன்மை எப்போ உண்டாகுது? கர்த்தருடைய வேத வாக்கியங்களை கேட்க 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 நம்முடைய சுபாவங்கள், தன்மைகள், குணங்கள் நம்முடைய ஜீவியத்தில் பெரிய ஒரு மாற்றம் உண்டாகுது. மறுபடி பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம். அந்த பழையதெல்லாம் ஒழிஞ்சு வாழ்வில் ஒரு புதிதாய் பிறக்கிறோம். ஆகவே அப்போஸ்தலனாகிய பேதுரு சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அப்படி ஜலத்தினாலும் ஆவியினாலும் சத்தியத்தினாலும் நம்ம மறுபடி பிறக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால், ஏன் நம்ம அப்படி பிறக்கணும்? சத்தியத்தினால ஏன் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும்? யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுவார், அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளில் நாம் மனிதர்கள் முதற்பலன்களாய்
இருப்பதற்கு அவர் சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவர் சித்தம் கொண்டு சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளில் நாம் முதற்பலனாக இருக்கணுமா? இன்றைக்கு நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லா சிருஷ்டிப்புகளும் அவரால் உண்டானது. எல்லாம் அவரால் உண்டானது. வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டு பண்ணின தேவன், அனைத்தையும் உண்டாக்கின தேவன் மனிதனையும் படைத்தார். அவர் சித்தம் கொண்டு சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளிலும் யாக்கோபு 1 அதிகாரம் 18வது வசனம், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஜலத்தினால மட்டுமல்ல, ஆவியினால் மட்டுமல்ல, சத்திய வசனத்தாலும் நாம் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். புதியவர்களாய் நாம் மாற வேண்டும். ஏன்னா முதற்பலன்கள், அப்போதான் நம்ம முதற்பலன்கள், முதற்பேரானவர்கள் என்ற நிலைமைக்கு நம்ம போவோம். ஏன்னா பரலோகத்தில் சபை இருக்கிறது, சர்வசங்கமாகிய சபை. பூலோகத்தில் எவ்வளவோ சபைகள் இருக்குது, எவ்வளோ என்னென்னமோ பேரில் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் லட்சக்கணக்காக இன்றைக்கு சபைகள் இருக்குது. நாம் இன்றைக்கி சபையில் ஞானஸ்தானம் பெற்று நம்முடைய பெயர் சபையில் எழுதப்படுது. இன்றைக்கி ஒரு கல்யாணம், அடக்க ஆராதனை இந்த போன்ற அவசியங்களுக்கு நாம் ஒரு சபையில் பேர் வச்சுருப்போம். இன்னொரு சபையில் ஆசீர்வாதத்துக்காக ஆவிக்குரிய சபைக்கும் போவோம். இப்படியெல்லாம் இருக்குது. எதில் இருந்தாலும் சரி, பரலோகத்திலே ஒரு சபை இருக்கிறது. அது பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபை. அதில் நம்ம பேர் இருக்கணும். அதற்காக தான் அவர் சித்தம் கொண்டு சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளில் நாம முதற்பலன்களாய் இருப்பதற்கு சத்திய வசனத்தால் ஜெனிப்பித்தார். அந்த முதற்பலன்கள் ஆனாதான் அந்த முதற்பேரானவர்களுடைய பேர் தான் அங்கே இருக்குது. பாருங்க, எபிரேயர் 12 அதிகாரம் 23வது வசனம், பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். நாம் இங்க ஜெனிப்பிக்கப்படும் பொழுது ஜலத்தினால், ஆவியினால், சத்திய வசனத்தினால் நாம் முதற்பலன்கள் ஆகிறோம். நம்ம பேரு அங்கே சபையில் எழுதப்படுது. அந்த அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரத்தை நாம் அடைய போகிறோம். நமக்கு அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்குள்ள வந்துருது. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை பெறுவதற்குத்தான் நம்மை மறுபடி ஜெனிப்பித்தார் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1:4 நம்ம வாசித்தோம். ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை உயிருள்ளதாக இருக்கணும், செத்ததாக இருக்கக்கூடாது. உயிருள்ள ஒரு நம்பிக்கை, கர்த்தர் பேரில் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை நாம் கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் அந்த மேன்மையான பரலோக சுதந்திரத்தை நம்ம அடைய முடியும். அந்த நம்பிக்கை ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாது. நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி வாழ்விலே ஜெயத்தை கொண்டு வருகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் போது நாம் வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு நாம் நிலைநிறுத்தி காக்கப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அவரை முகமுகமாய் நாம் தரிசிக்கப் போகிறோம். அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அவரோடு நித்திய வாழ்வை சுதந்திரிக்கப் போகிறோம். அந்த மேன்மையான சுதந்திரத்தை அடையப் போகிறோம். அந்த நாளிலே நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஏன்னா யோவான் தன் நிருபத்தில் எழுதுவார். 1 யோவான் 2 அதிகாரம் 28வது வசனம், இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல்
அவருடைய வருகையிலே அவர் வெளிப்படும் போது, அவர் வருகையிலே நம்ம தோற்று போகக்கூடாது, வெட்கப்பட்டு போகக்கூடாது. நாம் தைரியமாய் அவரை எதிர்கொண்டு போகணும். வாசிங்க, வெட்கப்பட்டு தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். நம்ம கர்த்தருக்குள் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையோடு கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைங்க தோற்று போக மாட்டாங்க. அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசித்தது, அவர்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெட்கப்பட மாட்டோம். அந்த நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் தோற்று போவதில்லை. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுவார், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது, நாம் தோற்று போவதில்லை. வாசிங்க 5:5 ரோமர். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நாம் ஒருபோதும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் ஜெயத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை கர்த்தர் பேரில் மாத்திரம்தான் வைக்கணும். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் மனிதனை நம்புகிறாங்க, பணத்தை நம்புகிறாங்க, உலகத்தை நம்புகிறாங்க. எவ்வளவோ காரியங்களில் மனிதர்கள் நம்பிக்கையை வைத்து வாழ்விலே ஏமாந்து போகிறாங்க. ஏமாற்றம், தோல்வி, வெட்கம், எதையோ கஷ்ட நஷ்டங்களை மனிதர்கள் அனுபவிக்கிறத பார்க்கலாம். கர்த்தர் பேரில் மட்டும்தான் அந்த நம்பிக்கை நம்ம அவரிடத்துல தான் வைக்கணும். மனுஷனையெல்லாம் நம்பவே கூடாது, உலகத்தை நம்பவே கூடாது. எல்லாம் மாயை. சாலமோன் எழுதுவார், எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே பூமியில் எல்லாமே மாயை, 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 எல்லாம் மாயை என்று ரொம்ப அழகாக எழுதுவார். ஆனால் கர்த்தரை நம்பணும், கர்த்தர் பேரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எரேமியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உலகத்தில் பாக்கியவான்கள் யார்? நம்ம நினைப்போம், பணம் படைத்தவன் பாக்கியவான், பெரிய மாளிகையில் வாழ்வாங்க, பெரிய ஐஸ்வர்யவான்களா, பணக்காரரா, மிக மிக வசதி படைத்தவர்களா உலகத்தில் வாழ்கிறவர்கள் உண்டு. பேரோடும் புகழோடும். அவங்களுக்கு என்ன, அவங்க பாக்கியவான்கள், வாழ்விலே குறைவே இல்லை என்று நம்ம சொல்லுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கொண்டு இருக்கிற மனுஷன் அவன்தான் பாக்கியவான். ஏனென்றால் அவன் எப்படி இருப்பானாம்? அடுத்த வசனம் 8. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். ஒரு மரம் இருக்குது, நீர்க்கால்கள் ஓரமா, வாய்க்கால் ஓரமா நடப்பட்டு இருக்கிறது. அதுக்கு தண்ணியே குறைவில்லை. மழை தாழ்ச்சியானாலும் அதுக்கு கவலையே இல்லை. எப்படி இயற்கை மாற்றம் வந்தாலும் அதுக்கு கவலையே இல்லை. இலை உதிராமல் தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். ஏனென்றால் தண்ணீர் அருகே அது நாட்டப்பட்டு இருக்கிறது. ஆகவே அதுக்கு போதிய தண்ணீர், ஆகாரம் எல்லாம் கிடைக்கிறனால அது செழிப்பாக வளர்ந்து அது தப்பாமல் அது கனி கொடுக்கும். மனுஷருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த மரத்தை போல, அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு மரத்தை போல கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தர் பேரில் ஜீவனுள்ள நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவ்வளோ செழிப்பாக இருப்பானோ.
பூமிக்குரிய வாழ்வில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்விலும். பூமிக்குரிய வாழ்வு, உலகத்தில் மனிதர்கள் பூமிக்குரிய வாழ்விலே செழிப்பாக இருப்பாங்க. ஆனால் மெய்யான தெய்வம் தெரியாது, ரட்சிப்பு தெரியாது, நித்திய ஜீவன் தெரியாது. அவர்கள் ஓட்டம் முடியும் நாளில் எங்கே போவாங்க தெரியாது. கடைசி வேளையில் அவர்கள் செல்வம் அவர்களை காக்கவும் செய்யாது. ஆனால் கர்த்தர் பேரில் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் அத்தனை செழிப்பாய் பூமிக்குரிய ஆவிக்குரிய வாழ்விலே அவன் மேன்மையாய் இருப்பான். ஆகவே அவன்தான் பாக்கியவான். உலகத்தில் பணம் படைத்தவன் அல்ல, மேன்மையாய் இருக்கிறவன் அல்ல, பேரோடும் புகழோடும் வாழக்கூடியவன் அல்ல, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இந்த வாக்கியம் பாக்கியவான், நம்புகிறவன் பாக்கியவான் என்று ஒன்றல்ல இரண்டல்ல பல இடத்துல வேதம் சொல்லியிருக்கோம். 146 சங்கீதம் 5வது வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். தேவனாகிய கர்த்தர் பேரில் நம்பிக்கை கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். எரேமியா மாத்திரமல்ல, அநேக தாசர்கள் வேதத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, யாக்கோபின் தேவனை சார்ந்து அவர் பேரில் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான், வாழ்விலை தோற்று போக மாட்டான். அவன் வாழ்விலை ஜெயம், மேன்மை, ஆசீர்வாதங்கள் அவனுக்கு நிறைவாய் உண்டு. கர்த்தரை நம்ப வேண்டும். அப்படியே சாலமோன் எழுதின நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பார்க்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அவரும் அங்கே சொல்லுவார். என்ன சொல்லுவார்? வாசிங்க. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். வேதத்தில் பல இடத்துல நம்ம பார்க்கலாம், அவங்க தான் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆம் அருமையானவர்களே, நம்ம ஒரு பெயரளவில் கிறிஸ்தவர்களாய் வாழுகிறதல்ல, நம்ம கர்த்தரை நம்பி பாக்கியவான்களான கிறிஸ்தவர்களாய் நம்ம வாழணும். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜீவனுள்ள நம்பிக்கை, அதற்காக தான் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் சத்தியத்தாலும் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டதே, மறுபடி நாம் பிறந்ததே அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை அடைவதற்குத்தான். அந்த நம்பிக்கை தான் பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சுதந்திரத்தை பெறுவதற்கு நம்மை வழி நடத்துகிறது. நீதிமொழிகள் 29:25 கர்த்தரை நம்பக்கூடிய மனிதனை தேவன் என்ன செய்வாராம்? கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தர் அவனுக்கு உயர்ந்த ஒரு அடைக்கலத்தை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார். அடைக்கலமே இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மேலே வானம் அப்படியே விரிந்திருக்கிறது, பூமி கீழே அப்படியே பறந்திருக்கிறது. எந்த திசையிலிருந்து எங்கிருந்து வேணாலும் ஆபத்துகள் நேரிடும். அடைக்கலம் இல்லாத ஒரு உலகத்தில் இந்த நம்பிக்கை, கர்த்தரை நம்பக்கூடிய மனிதனுக்கு தேவன் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் நம்ம கேள்விப்படுகிற காரியங்கள், கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக அழிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. விபத்துகள், ஆபத்துகள் எப்படியோ இன்றைக்கு மனிதனை சந்திக்கிறது. மரணம் அப்படியே கண்ணியாக வலையாக சாத்தான் விரிச்சு வச்சிருக்கிறான். கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் மடிந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்மளும் இதே உலகத்தில் இதன் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அடைக்கலம் இல்லாத ஒரு ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கிறார். அந்த ஆபத்துகள், விபத்துகளுக்கு விலக்கி ரட்சிக்கிறார். நாமும் அதே விபத்து நடந்த பாதையில் தான் போகிறோம். ஆபத்துகள் நிறைந்த அந்த வழியில் தான் நம்மளும் போகிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவரை நம்புகிறவர்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நீதிமொழிகள் 28:25 கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்.
பூமிக்குரிய வாழ்வில் ஒரு செழிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்விலையும் செழிப்பு. இன்றைக்கி பூமிக்குரிய வாழ்வில் நமக்கு ஒரு நல்ல வீடு இருக்குது, வேலை இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, போதிய வசதிகள் இருக்குது, ஒரு செழிப்பாக நம்ம வாழலாம். அதனால் நான் நல்லா இருக்கேன், நல்ல செழிப்பு என்று நம்ம மெச்சிக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய வாழ்விலே நமக்கு செழிப்பு இருக்குதா? கர்த்தருடைய போதுமான பூரண கிருபை நமக்கு இருக்குதா? அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறதா? அவருடைய தயவு நமக்கு கிடைக்குதா? நம்முடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுதா? நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்குதா? இதெல்லாம் சிந்தித்து பார்த்தால் அந்த ஆவிக்குரிய வாழ்வில் நம்ம செழிப்பற்றவங்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்வில் தரித்திரமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உலக வாழ்வில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்விலும் அவன் செழிப்பாக இருப்பான். ஆகவே கர்த்தர் பேரில் தான் நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கணும், வேறு எது பேரையும் வச்சிடக்கூடாது. உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நமக்கு உலகத்தில் எவ்வளோ தேவைகள் உண்டு. ஆகவே உலக தேவைகளுக்காக மாத்திரம் நாம் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் பேரில் நம்பிக்கை கொண்டிருந்தால் எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். உலகத்தில் யாரு ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை அடைகிறது? பரிதபிக்கப்படத்தக்க நிலைமை. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் அவருடைய நித்திய சுதந்திரத்தை பெறுவதற்கு. நாம் இந்த உலகத்தில் நம்ம கர்த்தரை பற்றி கொண்டு வாழக்கூடியவங்க, ஜீவனுள்ள நம்பிக்கையை கர்த்தர் பேரில் வைத்திருக்கிறவங்க. ஆகவே இம்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்தின் வாழ்வுக்காக நமக்கு ஒரு வீடு வேணும், வேலை வேணும், வருமானம் வேணும், ஒரு செழிப்புள்ள வாழ்வு வேணும், அனுதின தேவைகள் வேணும், வசதி வாய்ப்புகள் வேண்டும். உலகத்தில் 4 பேரை போல் நாமளும் நல்லா மேன்மையாக வாழணும் என்றெல்லாம் நம்ம ஆசைப்படுகிறோம். தேவன் எல்லாருக்கும் கொடுக்கறது தான். அவர்கிட்ட கேட்காதவங்களுக்கு கூட கொடுக்குறார். கேட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, கேட்காமலேயே இந்த தெய்வத்தை அறியாமல் இன்றைக்கி வாழக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. மெய்யான தெய்வம் யார் என்றே தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கும் தேவன் கொடுக்க தான் செய்கிறார். பெரிய பெரிய பங்களோ, நல்ல வேலை, லட்சமாக சம்பளம், கோடியாக சம்பாதிக்கக்கூடிய கிருபைகள், வழிவாசல்கள், என்னென்னவோ கொடுத்து உலகத்தில் மேன்மையாக வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம கேட்டு தான் வாங்கணும் என்றல்ல, எல்லாருக்கும் அவர் கொடுக்கிறவர் தான். ஏன்னா வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17:25 அவர் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். வாசிங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஜீவனையும், எல்லாருக்கும், அவர்கிட்ட கேட்டவங்களுக்கும் கேட்காதவங்களுக்கும், அவரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும், மெய்யான தெய்வம் யாரென்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எவ்வளோ மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும், எல்லாருக்கும் என்றால் எல்லாருக்கும், உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும், நல்லவங்க கெட்டவங்க, பாவிகள், அக்கிரமக்காரர், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் என்றெல்லாம் வேறுபாடு கிடையாது, வித்தியாசம் இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், எல்லாருக்கும் கொடுக்கிறவர் அவர் தான். அப்போ நம்மளுக்கு தரமாட்டாரா? நமக்கு தரமாட்டாரா? இம்மைக்குரியதையும் கொடுப்பார், மறுமைக்குரியதையும் கொடுப்பார். ஆனால் இம்மைக்காக மாத்திரம், இந்த உலக வாழ்வுக்காக, உலக காரியங்களுக்காக மாத்திரம் தேவன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுடைய கல்விக்காக, வேலைக்காக, திருமண வாழ்வுக்காக, இதுக்காக நிறைய பேர் சபைக்கு வந்து அதுக்காகவே ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளை மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், பிள்ளை தெய்வ பக்தியில் வாழணும், கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பிள்ளைக்கு படிப்பில் நல்லா
மதிப்பெண்களோடு வெற்றி பெறணும், நல்ல காலேஜ் கிடைக்கணும், நல்ல சப்ஜெக்ட் கிடைக்கணும், படித்து முடித்து நல்ல சேலரியோட ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு இடத்துல திருமணம் நடக்கணும். இதுக்காகலாம் ஜெயிப்பாங்க, நல்லது தான். ஆனால் இம்மைக்காக மாத்திரம் நல்ல ஒரு வீடு வேணும், இன்றைக்கு நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை வேண்டும், இம்மைக்காக மாத்திரம் தேவன் பேரில் நம்பிக்கை கொண்டு இருந்தால் இம்மைக்குரிய காரியங்களையே தான் கேட்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மேலானதை தேடுங்கள், பூமியில் உண்டானவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள் என்று கொலோசியர் 3:3 வசனத்தில் 2:3 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். மேலானதை தேடுங்க. அப்போ கீழானது வேண்டாமா? கீழானது நமக்கு வேண்டாமா? சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்லா வாழணும், வசதியாய் வாழணும், நெருக்கங்கள் ஒடுக்கங்கள் கடன் கஷ்டங்கள் வியாதி துன்பங்கள் இல்லாமல் ஒரு செழிப்பான வாழ்வு நமக்கு வேண்டும், கட்டாயம் வேணும். அதற்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரையே நம்புங்க, ஜீவனுள்ள நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கட்டும். மேலானது தேடுங்க, கீழானது இம்மைக்குரியது எல்லாத்தையும் அடிஷனலாக தேவன் நமக்கு தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, லூக்கா சுவிசேஷம் 12:31 வசனம், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். நம்ம கேட்டா கேட்கறது தான் கிடைக்கும். கேட்காம அவர் சொன்னபடி தேவனுடைய ராஜ்யத்தை, மேலானதை, ஆவிக்குரிய வாழ்வில், கிறிஸ்தவ ஜீவியத்தில் நான் நல்லா இருக்கணும், அவருடைய பூரண கிருபையை நான் பெறணும், அவருடைய இரக்கங்களை நான் ருசிக்கணும், அவருடைய தயவை நான் அனுபவிக்கணும், நான் கர்த்தரோடு நேரத்தை செலவிட வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நான் செய்ய வேண்டும், ஏழை எளியோருக்கு தான தர்மம் செய்து நன்மை செய்து நான் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை, அவருக்கு சித்தமான காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று மேலான காரியங்களை நாடினால் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது மற்றவைகளெல்லாம், அப்படின்னா இம்மைக்குரிய காரியம், இம்மைக்குரிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இம்மைக்குரிய எவ்வளோ காரியங்கள் உண்டு, அது அனைத்தையும் தேவன் கூட கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். மீண்டும் வாசிங்க அதே வசனத்தை, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். நம்ம தேவைக்கு மிஞ்சி தேவனாகிய கர்த்தர் கொடுப்பார். அவருடைய கரம் குறுகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை. அப்படிப்பட்ட கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவே நம்முடைய நம்பிக்கையை இம்மைக்குரிய காரியத்திற்காக மாத்திரம் நம்பிக்கை வச்சிருக்க கூடாது. மேலானதுக்காகவும் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்தால் இம்மைக்குரியதையும் சேர்த்து தேவன் அதோடு கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு இம்மைக்குரிய காரியத்துக்காகவே வேண்டுதல், ஜபங்கள், அதுக்காகவே ஆராதனைக்கு வர்றது, அதற்காகவே ஊழியர்களை பற்றி கொண்டு இருப்பது, அதற்காகவே சபையை அண்டிக் கொண்டு இருப்பது, இம்மைக்குரிய காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காகவே இன்றைக்கு எவ்வளோ ஜனங்கள் அதிகமாக அப்படி தான் இருக்கிறாங்க. ஜெபிக்க கேட்பாங்க, இம்மைக்குரிய காரியத்துக்கு தான், எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும், மன திரும்பணும், கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிற வியாதி போகணும், துன்பம் போகணும், கஷ்டம் எல்லாம் போகணும், கட்டாயம் போகணும், நல்ல ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக இருக்கணும். அதற்கு தான் தேவன் சொன்னார், மேலானதை தேடினால் இதையெல்லாம் கூட சேர்த்து கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இன்றைக்கு நம்ம கேட்குறோம், கர்த்தரிடத்தில் பொண்ணை கேட்குறோம், பொருளை கேட்குறோம், வீடு வாசல் ஆஸ்தி சொத்து எல்லாமே கேட்குறோம், கொடுக்காம இல்லை, கொடுக்கிறார். அதையே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. பணம் இருந்தால் போதும், பணம் இருந்தால் போதும், பணம் தான் இன்னைக்கு உலகத்தில் பேசுது. பணம் இருந்தால் போதும், எதையும் சாதிக்கலாம் என்று
இன்னைக்கு பணத்தை சம்பாதிக்கிறாங்க. யோபு பக்தன் வேதத்திலங்க எழுதப்பட்டிருக்கோம், ஒன்றுக்கும் உதவாது. ஆபத்துகள் நேரிடும் பொழுது இன்னைக்கு பணமாக நம்மளை காப்பாற்றுது. வேலை செய்து சம்பாதிக்கணும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்கிறாங்களே, இன்னைக்கு கடல் தாண்டி வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்க போகிறாங்க. எத்தனை பேர் திரும்பி வராங்க, எத்தனை பேர் திரும்பாமலே போயிடுறாங்க. சமீபத்தில் கொய்த்தில் நடந்த காரியம், அங்கே இந்தியன்ஸு குடியிருக்கிற அந்த ஃப்ளாட்ஸு தீப்பற்றி எரிந்து எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அப்படியே கறிக்கொட்டையாக ஒன்றும் இல்லாமல் கரிந்து போன நிலைமையில் பாடிகள் வந்து சேருது. எப்படிப்பட்ட ஒரு ஆசையோடு விருப்பத்தோடு போயிருப்பாங்க. அந்த ஆபத்து நேரத்தில் உதவாத பணம், மரணத்திலே தப்புவிக்கக்கூடாத அந்த பணம் பொருள் நம்மளை காப்பாற்றலை. யோபில் சொல்லப்பட்டிருக்கும், யோபு 27 அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்க. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும், மாயமான பொருள்களுக்காய், பணம் பொருள் எல்லாம் மாயம்தான், எல்லாம் அழிஞ்சு போகும், நிலைக்காது. மாயக்காரர் உலக காரியங்களை இம்மைக்காக இன்றைக்கு தேடி ஓடுறவங்க. மாயக்காரர் பொருளை தேடி வைத்திருந்தாலும், தேடி எவ்வளோ சம்பாதித்து வைத்திருந்தாலும், தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் போது, உயிர் போகும்போது அந்த பொருள் காப்பாற்றல, ஆஸ்தி காப்பாற்றல, கட்டின வீடு காப்பாற்றல, சம்பாதித்த சொத்து ஆஸ்தி பணம் எதுவுமே காப்பாற்றல. அவனுடைய ஜீவன் எடுத்து கொள்ளப்படும் போது, உயிர் பிரியும் வேளையில் அவன் நம்பிக்கை என்ன? நம்பிக்கை என்ன? கர்த்தரை தான் கூப்பிடுவாங்க. பணம் காப்பாற்றாது. சேர்த்து வச்ச ஆஸ்திகள் சொத்துக்கள் ஒன்றும் காப்பாற்றப் போவதில்லை. அப்படிதான் இன்றைக்கு மனிதர்கள் மாயையின் மீது நம்பிக்கை. பணம் இருந்தால் போதும். வீட்டில் நல்லா நிறையா பொன் நகைகள், தங்க நகை இருக்குது, அது இருந்தால் போதும் ஏனுங்கிறப்ப நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அடகு வச்சு பணமாக அது இருந்தால் போதும் என்று பொன் மீது நம்பிக்கை வைக்கிறவங்க இருக்கிறாங்க, பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் உலகத்தில் பார்க்கும் பொழுது யோபு பக்தன் சொல்லுக, வழி தப்பி போனவன். யோபு 15:31, வழி தப்பி போனவனுடைய நம்பிக்கை அதுவும் மாயைத்தான். வாசிங்க. வழி தப்பினவன் மாயையே நம்பானாக. மாயையே அவன் நம்பிட்டு இருக்கிறான், அழிஞ்சு போறத. நம்பினால் மாயையே அவன் பலனாய் இருக்கும். மாயையை நம்பி மாயையாவே போறாங்க. இந்த கள்ளச்சாராய சாவு தமிழ்நாட்டுக்குள்ள பயங்கரமா அது ஒரு பேசும் பொருளா. எல்லாரும் அதை பற்றி அரசாங்கத்தை ஏற்று நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. வழி தப்பி போனவர்கள் இன்றைக்கு குடித்து வெறித்து போக வேண்டிய மார்க்கத்தையே தவற விட்டவங்க. புகைப்பழக்கம், குடி பழக்கம், பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள், பல அடிமைத்தனங்கள், இப்படிப்பட்ட வழி தப்பி போனவன் அவனுடைய வாழ்வு என்னாச்சு? மாயையை நம்பி மாயாவே போயிட்டாங்க. அப்படியே போயிட்டாங்க. இல்லை, உலகத்தில் மாயையின் மீது நம்பிக்கை அதை விட முடியல. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், சாராயம் அவர்களை விழுங்கினது அப்படின்னு. ஒரு காலத்தில் சாராயத்தை இவங்க குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, மதுபானத்தை இவங்க குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது குடிச்சு 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 ஆல்கஹால் நல்ல பிளட்டில் கலந்த பிறகு அப்புறம் மதுபானம் இவர்களை விழுங்கி விடும். அதனால் அதை விடவே முடியாது. அவர்களா செத்து போனவங்களாம் இந்த கள்ளச்சாராயம் குடித்து அந்த துக்கத்தை விசாரிக்க வந்தவங்க தெரிஞ்சே குடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வாங்கி வச்சதை எப்படி வேஸ்ட் பண்ணுறது, அதை எப்படி தூக்கி எறிகிறது, இங்கே ஊற்றிக்கலாம்
என்று ஊற்றி செத்து போனவங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 64 பேர் செத்து போயிட்டாங்க. வழித்தவறி போனவன், வழித்தப்பி போனவனுடைய நம்பிக்கை மாயை. ஆகவே அவனுடைய முடிவும் மாயை. இப்படி உலகத்தில் நம்பிக்கையை எங்கேயோ வைத்து மனிதன் இன்னைக்கு ரொம்ப அல்லல் படுகிறான். இன்னும் அநேகர் தங்கள் நம்பிக்கையை கர்த்தரிடத்தில் வைக்கிறதில்ல, மனுஷரை நம்பிடுவாங்க. அவர் காப்பாற்றுவார், இவர் காப்பாற்றுவார், அவரால் எல்லாம் முடியும், அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவர் கை கொடுப்பார். மனுஷன் காலவாரி விடுவானே தவிர அவன் நம்பிக்கைக்கு உகந்தவனாக இருக்க மாட்டான். ஏதோ 1-2 இருக்கும். மற்றபடியும் மனிதர்கள் பெரும்பாலும் ஏமாற்றவங்க தான். அதனால தான் வேதம் சொல்லுது, மனுஷனை நீ நம்பவே நம்பாத, மனுஷன் இடத்துல நம்பிக்கை வைக்காத, உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கணும். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், இம்மைக்கும் மறுமைக்குரிய எல்லா நன்மைகளையும் அடைய முடியும். ஆகவே ஜீவனுள்ள நம்பிக்கையை நாம் பெறுவதற்குத்தான் மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்தார். ஆகவே மனுஷரை நம்பவே கூடாது. அது எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரிதான். அது ஆவிக்குரிய மனிதர்கள், பெரிய ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், அப்படியெல்லாம் இன்றைக்கு நம்பி ஏமாந்து போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? ஆகவே எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, மனுஷனை நம்பக்கூடாது. அப்படி நம்புகிறவன் எப்படி இருப்பான்? எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள கர்த்தரை மனுஷன் நம்பாமல் கர்த்தரை விட்டு விலகி போகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுக்கு சாபந்தான். கர்த்தரை நம்பாமல் மனுஷரை நம்புறது. இன்றைக்கு பணம் கொடுப்பாங்க. நான் கேட்டிருக்கிறேன், ஒருத்தர்கிட்ட ஒரு வேலைக்கு பணம் கொடுத்து வச்சிருக்கிறேன், கட்டாயம் எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு மனிதர்களை நம்பி ஏமாந்து போகிறவங்க எத்தனை பேர். இன்னும் சமீபத்தில் கூட ஒருத்தர் சொன்னாங்க, 50,000 கொடுத்தா 1 லட்சம் கிடைக்கும், 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் கிடைக்கும். இப்பையும் ஏமாறக்கூடியவர்கள் இருக்கிறதுனால தான் மனுஷன் ஏமாத்துறான். நம்பி கொடுக்குறாங்க. நான் கொடுத்த பணம் எங்கன்னா, எந்த பணம் எப்போ கொடுத்தேன்னு கேட்குறாங்களாம். தான் மாதந்தோறும் கட்டுன்னு, நீ 50,000 கொடுத்தா 1 லட்சம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, நான் 1.5 லட்சம் கட்டி இருக்கிறேன், எனக்கு நிறையா கிடைக்குமே. பணத்தை வாங்கினவங்க எப்போ, எந்த பணம் எப்போ கொடுத்த அப்படின்னு கேட்குற அளவில் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஏமாற்றுறவங்க. மனுஷனை நம்பி இன்றைக்கு நஷ்ட கஷ்டம் அடையிறவங்க நிறைய பேர். ஆகவே மனுஷர் பேரில் நம்பிக்கை வைக்கக்கூடாது, மாம்சமானதை புயபலமாக்கி கொள்ளக்கூடாது. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை விட்டு விலகி கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்காமல் வாழக்கூடியவங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று மாத்திரமல்ல. அடுத்த வசனம், அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து, கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அவனுடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. இந்த தண்ணியே இல்லாத பாலைவனங்களில் அங்கங்க சில செடிகள் இருக்கும். அந்தர வெளியில், அவாந்தர வெளியில், இந்த மாதிரி தண்ணியே பார்க்காம மழை பெய்யாத இடங்கள் சில செடிகள் முளைத்து இருக்கும். ஆனால் அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் கரளையாய் போன செடி. அதுக்கு வயசு இருக்கும், 10, 15, 20, 30 வயசெல்லாம் இருக்கும். ஆனால் அது அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும், கட்டையாக கரளையாக நின்று கொண்டே இருக்கும். அது வாழ்விலே நன்மையை காணாதான். அது நன்மையே ஏன்னா மழையே பெய்யாது, தண்ணியே கிடைக்காது. நன்மையை காணாமல் கரளையாய் போன செடியை போல் இருப்பான். யார்? மனுஷர் மீது நம்பிக்கை வைக்கிறவன். வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது, வாழ்க்கையில் எந்த நன்மைகள் மேன்மையை காண முடியாது, உயர்வை காண முடியாது. கர்த்தரை நம்புகிறவனையோ கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவனுக்கு மேன்மையை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இம்மைக்குரிய காரியங்களில் மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய காரியங்களிலும் மேன்மையான சுதந்திரத்தை அவன் அடைந்து கொள்ளுவதற்கு தேவன்
அனுகிரகம் செய்கிறார். ஆகவே மனுஷனை நம்பக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்லுவார் 118:8-9 வசனத்துல, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புறது வேண்டாம். கர்த்தரையே நம்புங்க. எந்த காரியத்துக்கும், பண விஷயம், பொருள் விஷயம், பிள்ளைகளுடைய கல்வி விஷயம், வேலை விஷயம், திருமண வாழ்வு, நாம் ஒரு வீடு கட்டுறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், வாகனங்கள் வாங்குகிறோம், எந்த காரியமாக இருந்தாலும் முதலாவது கர்த்தர். அவர் பேரோட நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் கேளுங்க. அது எப்படினாலும் யாரை கொண்டும் தேவன் நமக்கு செய்வார். கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது. ஆகவே மனுஷனிடத்திலே நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் கர்த்தரை நம்புறது தான் நல்லது. வாசிங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்படியே பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஒரு பெரிய பிரபு, அவனை நம்புவாங்க, அவனுக்கு எல்லாமே இருக்குது, அவன் நினைச்சா எந்த காரியத்தையும் சாதிப்பான். எம்எல்ஏக்களை நம்புவாங்க, எம்பிகளை நம்புவாங்க. இல்லை இன்றைக்கு பூமியில் உயர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை நம்புவாங்க. எத்தனை பேர் நம்பி ஏமாந்து போனவங்க இருக்காங்க. எல்லாரும் பணத்துக்காக தான். ஆகவே பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். 146 சங்கீதம் 3-4 வசனத்திலையும் அங்க இதே வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். ஒரு பெரிய பிரபு, அவனால் எல்லாம் முடியும், சாதிப்பான், காரிய சமர்த்தன் அப்படின்னு நீங்க நம்பாதீங்க. ரட்சிக்க திராணியற்ற ஒருவனையை நம்பாதீங்க. ரட்சிப்பு கர்த்தர்கிட்ட தான். ரட்சிப்பு என்பது வேற எங்கிருந்தும் வராது, அது கர்த்தரிடத்தில் இருந்து தான். ஆகவே கர்த்தரை நம்புங்க. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்க. நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுது. ஏசாயா 2:22 சொல்லப்பட்டிருக்கும். அவனை ஏன் நம்பணும்? அவனை நம்புவதை விட்டு விடுங்க. ஆகவே நம்பாதீங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, மனிதர்கள் நம்பிக்கை எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இம்மைக்குரிய காரியங்களுக்காக மட்டும். அப்புறம் பணம், பொருள், மனிதர்கள், இப்படி நம்பிக்கை எங்கெங்கேயோ வைத்து வாழ்விலே தோற்று போகிறவர்கள், ஏமாற்றம் அடைகிறவர்கள், கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அடைகிறவர்கள் எத்தனை பேர். யோபு பக்தன் சொல்லுவார், நான் தங்கத்தையும் பொன்னையும் நம்பி நீ என் ஆதரவு என்று நான் சொல்லி இருந்தால் அதுவும் நியாய தீர்ப்பு, நியாயாதிபதி கொடுக்கிற நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கும். தங்கம் தங்கம் இருக்குது, பணம் இல்லை, ஆனால் நிறைய நகை இருக்குது, அது போதும் அப்படின்னு பொன் மீது நம்பிக்கை வைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட நிறையா தங்க நகைகள் இருக்கும், அது ஆபத்தில் உதவும், அது போதும் அப்படின்னு கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்காமல், ஜெபிக்காமல், அந்த தங்கத்தை மாத்திரம் நம்பிக்கிட்டு அது மேலே ஒரு நம்பிக்கை வைத்து கொண்டு இருப்பாங்க. அதுவும் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும், நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டிய சூழ்நிலை நேரிடுமா. யோபு சொல்லுவார், யோபு 31:24-25 பாருங்க. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து, பொன்னின் மேல் என்னுடைய நம்பிக்கையை நான் வைத்து, தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும். தங்கம் இருக்குது, நிறைய நகை இருக்குது, அது போதும் இந்த காரியத்தை நம்ம ஜமாளிக்கிறதுக்கு, இந்த பண விஷயத்தை நம்ம மேற்கொள்றதுக்கு அது போதும், வீட்டில் தங்க நகைகள்லாம் இருக்குல்ல அது போதும் என்று ஆதரவாக நம்ம நினைக்கிறோம். ஒரு காரியத்திற்கு தேவையான பணம் பொருளுக்காக தங்கத்தை நம்பி நீ என் ஆதரவு அப்படின்னு சொல்லறது. வாசிமா இன்னொரு தரம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து, பொன்னின் மேல்
என்னுடைய நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் உண்டானால் 28 இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். நான் அப்படி ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட எனக்கும் ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும். நியாயாதிபதியினால் விசாரிக்கப்பட்டு எனக்கு ஒரு தண்டனை கிடைக்கக்கூடிய காரியம்தான் என்று யோபு சொல்லுகிறார். பொன் மீது நான் நம்பிக்கை வைத்திருந்தால் எனக்கு ஒரு தண்டனை வரணும். நியாய தீர்ப்பில் எனக்கு ஒரு தண்டனை எனக்கு வரணும். நியாயாதிபதிகளால் எனக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். நான் அப்படி பண்ணலையே. என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் தான் இருந்துச்சு. பொண்ணை நம்பலை, பணத்தை நம்பலை, உலகத்தை நம்பலை, மனிதரை நம்பலை என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் நம்ம நம்பிக்கையை, தேவன் கொடுத்த நம்பிக்கையை என்ன பண்ணி வச்சுருக்கோம்? இம்மைக்காக மாத்திரம் பயன்படுத்துகிறோம். கர்த்தர்கிட்ட போகும்போது இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் நம்பிக்கை வைத்து போராடி ஜெபிக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம், ஊழியக்காரங்களை ஜெபிக்க சொல்லுவோம். ஜெபிங்க எங்களுக்கு. மனிதனை நம்புகிறோம், பணத்தை நம்புகிறோம், பொண்ணை நம்புகிறோம், ஆஸ்திகளை நம்புகிறோம். வாழ்விலே எத்தனை ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் இவைகளெல்லாம் நேரிடுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு கிடைப்பதற்காக நம்மை மறுபடி ஜெனிப்பித்தார். ஏனென்றால் பேதுருவில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு அவர் உயிர் தெழுந்தபடியினால் நமக்கு பரலோகத்தில் ஒரு மேன்மையான, ஒரு வாடாத, அழியாத, மாசற்ற சுதந்திரம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதற்காக ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை நாம் அடைந்து கொள்ளும்படி மறுபடி நம்மை ஜெனிப்பித்தார். அந்த நம்பிக்கையை நம்ம காத்துக்கொள்ளணும். அந்த நம்பிக்கையை நாம் அறிக்கையிட வேண்டும். உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நம்பிக்கையை நம்ம விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே, உண்மை நான் நம்பி இருக்கிறேன், உங்களையே நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையை உங்கள் மேல் வைத்திருக்கிறேன் என்று நம்பிக்கையை அறிக்கையிடணுமா? நமக்கு முன்னால் போன எத்தனை தாசர்கள், எத்தனை பரிசுத்தவான்கள் கர்த்தர் பேரில் பயங்கரமான நம்பிக்கை வைத்திருந்தாங்க. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் அவனை தன் சிநேகிதன் என்றே சொன்னார். அவன் கர்த்தரிடத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, முழு நிச்சயத்தோடு நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு, ஈசாக்கை தேவன் கொடுத்து விட்டார் என்று முழு நிச்சயமாய், சந்தேகப்படாம, அவிசுவாசம் இல்லாம முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர்கள் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, நிச்சயமாய் நம்புகிறான், சந்தேகமே இல்லாம முழு நிச்சயத்தோடு நம்பினான். அவன் காரியம் நடந்துச்சு. அவன் அப்படியே அதை பெற்றுக்கொண்டான். தேவனுடைய வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்விலே நிறைவேறினது. இது போல எத்தனை பேரை சொல்லலாம். யோசபாத் ராஜாவை எடுத்துக்கொள்ளலாம். அவனுக்கு எதிராக 3 இராணுவங்கள், 3 நாடு படையெடுத்து வந்திருந்தது. மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார். அவன் ஜனங்களை எல்லாம் தேவாலயத்தில் கூட்டினான், உபவாசித்தான், கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். கர்த்தர்கிட்ட ஜெபித்தாங்க. தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்தினார், திடப்படுத்தினார். யுத்தம் என்னுடையது, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். உடனே யோசபாத் தன் ஜனங்களுக்கு அவன் சொன்ன காரியம் என்ன? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20-22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது யோசபாத் ஜனங்களை பார்த்து சொல்லுவான், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரையே நம்புங்க என்று ஜனங்களுக்கு சொன்னான். வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள்.
புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவர்களுடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். வாழ்விலே வெற்றி பெறுவீர்கள். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். நடந்த சம்பவம் என்ன? இவர்கள் கர்த்தரை துதித்து, கர்த்தர் பேரில் நம்பிக்கை அவரை துதித்து போனாங்க. அங்கே போகும் பொழுது இவர்களுக்கு எதிராய் வந்த அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் 3 இராணுவங்களும் ஒருவருடைய பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் எழும்பி அவங்களே வெட்டி அவங்களெல்லாம் செத்து போயிட்டாங்க. யுத்தம் செய்யாமலேயே சத்துருக்கள் முறிந்தோடி போனார்கள், ஜெயத்தை பெற்றாங்க. கர்த்தரை நம்புங்கள், வாழ்விலை ஜெயந்தான். எசேக்கியேல் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா இருந்தான். அவனை குறித்து வேதம் ஒரு பயங்கரமான ஒரு சாட்சி சொல்லுது. கர்த்தர் பேரில் கொண்டிருந்த நம்பிக்கை, அவனைப் போல கர்த்தரை நம்பின ஒரு ராஜா அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னும் இல்லை, அவன் ஒருவனே. எசேக்கியேல் கர்த்தரிடத்துல அத்தனை நம்பிக்கை கொண்டிருந்தான். கர்த்தர் அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலத்தை கொடுத்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் பார்த்தா அதில் சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறவங்க பாக்கியவான்கள். அருமையானவர்களே, நாம் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது கர்த்தர் பேரில் மாத்திரம் வைப்போம். மேலானதை தேடுவோம், நாடுவோம். இம்மைக்குரியதும் தேவன் நமக்கு கூட்டி கொடுக்கிறவர், எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் வெளிப்பட காலம் சமீபம். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அவரை நாம் தரிசிக்கப் போகிறோம். அவரோடு நித்திய வாழ்வை, நித்திய சுதந்திரத்தை நாம் பெறப்போகிறோம். அந்த ஒரு நிச்சயத்தோடு கூட கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வேளையிலே தியானித்த உம்முடைய சத்திய வசனங்களுக்காய் மகிமை. கர்த்தர் எங்களை இந்த பூமியிலிருந்து தெரிந்து கொண்டீர், மறுபடி ஜெனிப்பித்தீர். ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, மேலான சுதந்திரத்தை நாங்கள் பெறுவதற்கு நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கை, அதை நாங்கள் ஆண்டவரே நாடும் பொழுது இம்மைக்குரிய காரியங்களையும் நீர் கூட கொடுக்கிறீர். உமக்கு மகிமை. உம்முடைய வார்த்தைகளை கேட்ட அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அனைவரோடும் உம்முடைய கிருபை விளங்கட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.